வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஜிப்பு நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இது வந்து முன்கழுத்து ரெடி பண்ணுறதுக்காக கேன்வாஸ் வெட்டிட்டுருக்கோம். இது வந்து லைனிங் துணி. இதில் நம்ம இப்போ கழுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒட்டி ஸ்டிச் பண்ணால் இந்த தையல் போடவே இருக்காது. இது வந்து ஒட்டலை, அதனால் இந்த தையல் போட்டுருக்கோம். கட் பண்ணிடலாம் மீதி இருக்கிற இந்த மாதிரி மடிக்க எடுத்து இதுக்கு மேலே இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா இதை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சு சென்டரில் ஒரு கட் மார்க் போட்டுருவோம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தேய்ச்சி கொடுக்கலாம். இது வந்து ஃப்ரெண்டு, இதுலையும் நம்ம கட் மார்க் போட்டுருவோம். கட் மார்க் போட்டு கரெக்டாக சென்டரை தேய்ச்சிடலாம். சென்டரை தேய்ச்சி விட்டு ஆனால் ஒரு மார்க் பண்ணிடலாம். இது வந்து கரெக்டாக சென்டர் தெரியுறாங்க. இந்த மாதிரி விரிச்சு வச்சு மேலே இந்த ரெண்டு சடுக்காவும் கரெக்டாக ஒரு நூலை வச்சு அதுக்கப்புறமா கீழே மார்க் பண்ணி அது நேரம் அந்த சென்டரை வச்சு கச்சாவாக ஒரு தையல் போட்டுருவோம். கச்சா தையல் போட்டுருவோம். அடுத்ததாக இதை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன். இது உள்ளுக்குள்ள இருக்க துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற இந்த துணி தான் அந்த முன்னால் வரக்கூடிய ஜிப்பு பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இதை நம்ம சைடில் எடுத்து வைக்கிறோம். ஒரு 3 முக்கில் நம்ம கட் மார்க் போடுவோம். கட் மார்க் போட்டு ரெண்டாக வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் ஓரமாக. ஓரமாக தையல் போட்டுரும். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரமாக கூட இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தண்ணி போட போகிறேன். ஃப்ரண்ட்டை தயார் பண்ணிட்டோம். இதில் இப்போ நம்ம ஒரு லேஸ் வைக்க போகிறோம். இதை லேஸ் வைக்க போகிறோம்.
நம்ம லேஸ் வச்சுக்கிட்டோம். அடுத்ததா இது இந்த மாதிரி ரெண்டாக மடித்து கரெக்டாக நம்ம சைடை பார்த்துக்கணும். சைடு நல்லா உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே தள்ளி வர உட்காரும். இந்த மாதிரி வச்சு வேணால் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வந்து ஜிப்பு நம்ம இதில் இருந்து கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கணும். இந்த அளவு வரை வெட்டணும். சென்டரில் நம்ம வெட்டிட்டோம். இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு கிராஸ் ஆட்டு ஒரு ஒரு புள்ளி லெவலில் கிராஸாக கட் பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். ஒரு 4 இன்ச்சு லெவலில் தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இப்போ கீழே வச்சு இது வந்து ரொம்ப கட்டையாக இருக்குது. அதனால் வந்து நம்ம மடித்து வைக்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கணும். ஜிப்பு வந்து இதுக்கு மேலே வரக்கூடாது. நான் வந்து இதை ஒரு டாப்புக்கு முன்னே நிறுத்தப்படுறேன். அந்த இது இருக்குல்ல, கிளிப்புக்கு மேலே ஒரு டாப்புக்கு மேலே வர மாதிரி இருக்குது. நல்லா ரஃபாக சரி. இப்போ நம்ம ஜிப்பு வச்சுட்டோம். இதுக்கு மேலே அந்த பட்டியை வைக்கலாம். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். துணி இல்லாததுனால நம்ம ஜாயின் போட்டு பண்ணுறோம். கட் பண்ணிட்டு நல்லா அடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு மடிச்சு அடிக்கலாம். கச்சா வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கை கொடுத்து திருப்பி தேய்ச்சி வச்சு தேய்ச்சி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக முன்னால் கொண்டு பண்ணோம்னா அதே தையல் பட்டியலும் ரஃபாக அடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த துணியை இப்படி மடிச்சு விட்டு இந்த மாதிரி அந்த தையல் வந்தோம்னா அது நேர் கொண்டு வந்து திருப்பி இந்த மாதிரி கீழே இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கீழே துணியை நம்ம வெட்டி எடுத்துட்டு இது வந்து பட்டி தையல். இது வந்து பள்ளித்தலை அஸ்தின் பட்டிம்பாங்க. முக்கு இப்படிலாம் மறுபடியும் இதை கொண்டு வந்து இன்னொரு கட்டு கட்டிடும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, அதாவது நைட்டி ஜிப்பு நைட்டியில் ஃப்ரண்ட் பார்த்து எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும்
இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றி.